மார்கழி மாதம். மார்கழி மாதம் நினைத்தாலே மனத்திலே எவ்வளவு காட்சிகள் விரிகின்றன. அதுவும் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மார்கழி மாதம் நம் ஊரில் எவ்வளோ அழகாக இருந்திருக்கிறது. என்ன அழகாக பொழுது விடியும், என்ன அழகாக பொழுது போகும் நாள் முழுவதும். விடியற் காலை நேரத்து அந்த அழகு. முதலில் கோலம். வாசலில் மிக அழகாக கோலங்கள் விரியும். எல்லா வீட்டிலுமே எல்லா பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு கோலம் போடுவார்கள். முதலில் வாசல் தெளிப்பது என்பது மிக முக்கியமான விஷயம். அதிலும் ஏதோ சாதாரண நினைத்து கொண்டு வெறும் தண்ணீரை ஊற்றி கொண்டு இருக்கிறார் இல்லை. அதன் பின்னால் மிகப்பெரிய அறிவியல் இருக்கின்றது. சாணத்தை கரைத்து வாசலில் முன் வாசலில் போடும் பொழுது எந்த விதமான பூச்சிகளும் உள்ளே வராது. அது ஒரு கிருமி நாசினி. அந்த கிருமி நாசினி காரணமாக நம்மளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது. ஒரு பழக்கம் என்ற ஊரில் சொல்லுவார்கள், முதலில் வீட்டு வாசலில் என்னதான் வேலை செய்வர்களை வாசல் தெளித்தாலும் கூட வீட்டு தலைவி தன் கையால் ஒரு கை தண்ணீரை எடுத்து முன் வாசலில் தெளித்து விட்டு வர வேண்டும் என்பது ஒரு பழக்கம், ஒரு சம்பிரதாயமாக சொல்லுவார்கள். நீண்ட நாள் வரைக்கும் எனக்கு அதன் பொருள் விளங்கவில்லை. பிறகுதான் எங்கள் கல்லூரியில் பணிபுரிந்த சமஸ்கிருத பேராசிரியர் திரு கணேஷ் சிவாச்சாரியர் ஒன்று சொன்னார். பெண்கள் வீட்டு வேலை செய்யும் பொழுது நகங்கள் பாதிக்கப்படும், புளி போன்றவற்றெல்லாம் கரைக்கிறார்கள், நிறைய கையினால் வேலை செய்கிறார்கள். அப்பொழுது கையில் சில லேசான புண்கள் வர வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு. அந்த தோள்கள்லாம் நொந்து போகும். சாணத்தை கையிலே கரைக்கும் பொழுது அவற்றையெல்லாம் அது மருந்து போல அவற்றை சரி செய்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் இதில் கூட அறிவியல் இருக்கிறதா என்று தோன்றியது எனக்கு. வாசல் தெளித்து கோலம் போடுவது என்பது ரொம்ப காலையிலிருந்து முதல் வேலை அதுதான். இந்த கோலம் இப்பொழுதெல்லாம் என்னமோ வண்ணப்பொடிகளை தூவி அதுதான் கோலம் என்று சொல்லலாம். அது நம்முடைய மரபு கிடையாது. அந்த வண்ண கோலம் என்பது எப்பொழுதோ ஒரு முறை போடுவோம், அவ்வளோதான். வாசலிலே சிக்கு கோலம் என்று ஒன்று போடுவோம். அதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் படிப்பே தெரியாத, கையெழுத்து போடக்கூட தெரியாத எங்கள் வீட்டை வேலை செய்யும் பெண்கள் 50 என்றும் 100 என்றும் புள்ளிகள் வைத்துக்கொண்டு அவர்கள் சரசரசவென்று அந்த கோலத்தை அந்த கண் முன்னாடி விரிக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். சற்று கூட எங்கும் ஒரு சின்ன தவறு கூட வராது. நாம் ஏதாவது இப்படி போட ஆரம்பித்து எங்கேயாவது சிக்கிக்கொண்டு தவிப்போம், எங்கேயோ தவறு செய்து விட்டோமோ என்று. உடனே அவர்கள் உதவிக்கு வந்த பார், அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கப்பார் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு அழகான சிக்கு கோலங்கள். பிறகு பாருக்காய், துளசி மாடம் போன்ற டிசைன் கோலங்கள், இப்படியெல்லாம் விதவிதமாக கோலங்கள். எல்லா வீட்டிலும் ஒரு கோலம் நோட்டு இருக்கும். இப்படி காலையில் குறிப்பாக அந்த வீட்டு குழந்தைகள் வாசலில் உட்கார்ந்து கோலம் போடுவார்கள். உட்கார்ந்து கோலம் போட்டால் பெரியவர்கள் திட்டுவார்கள், குனிந்து போடு கோலம், உட்கார்ந்து போடக்கூடாது. எவ்வளோ பெரிய அது ஒரு உடற்பயிற்சி இல்லையா, மனப்பயிற்சி. அதோடு கூட மூளைக்கு வேலை செய்வது மனப்பயிற்சி என்பதை தாண்டி ஒன்று இருக்கின்றது. என்ன தெரியுமா? 4 பேர் பாராட்டும் பொழுது அந்த மனதிற்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருகிறது. உளவியல் பூர்வமாகவும் அந்த கோலங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. கோலமே அந்த வீட்டின் மனநிலையை சொல்லும். கோலத்தினிலே நம்ம செவ்வாய் வெள்ளி எல்லாம் ஒரு கோலத்தின் ஓரங்களிலே ஒரு செம்மண் இடுவோம், சிவப்பு பார்டர் போடுவோம். அந்த செம்மண் அங்கு மட்டும் போட மாட்டோம், வாசற்படியில் கூட போடுவோம். ஏன் தெரியுமா செம்மண் இடுகின்றோம்? செம்மண் ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு குணம் உண்டு. அதில் செம்மண்ணுக்கு உள்ள குணம், சிவப்புக்கு அந்த காவிக்கு உள்ள குணம் என்ன தெரியுமா? அது மறுதளிக்கும், பூச்சிகளை மறுதளிக்கும், கெட்டவைகளை மறுதளிக்கும். ஆகவே மற்றவையெல்லாம் பூச்சிகள்லாம் அந்த வாசல் படியை அது ஒன்றும் அரிக்காது. அதுதான் அங்கே அது பின்னால் இருக்கின்ற அறிவியல். வாசற்படியிலேயும் அந்த செம்மணை இடுவோம், கோலத்திற்கு மேலேயும் செம்மணை இடுவோம். கோலம் போடுவது அழகு என்று சொன்னோம், உடற்பயிற்சி என்று சொன்னோம். அதை தாண்டி ஒன்று இருக்கிறது. கண்ட பொடிகள் எல்லாம் கோலமாக போடக்கூடாது. அரிசி மாவை தான் கோலமாக போட வேண்டும். ஏன்னு தெரியுமா? வாசல் என்று எட்டி பாருங்கள், அரிசி மாவு கோலம் போட்டுவிட்டு அணிலிருந்து சிறு பறவைகள் வரை ஓடி வந்து அவற்றை கொத்தி கொத்தி சாப்பிடும். நம்ம அறியாமலே சின்னதாக ஒரு உதவி பறவைகளுக்கும் அந்த அணில்களுக்கும் செய்கிறோம். அங்கு ஒரு தர்ம சிந்தனையும் இருக்கின்றது. கோலம் என்பது சும்மா ஏதோ கடமை அல்ல, அதன் பின்னாலே நிறைய இப்படிப்பட்ட செய்திகளாம் இருக்கின்றன. இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு கோலம் போட நேரம் கிடையாது. எங்கேயோ வகுப்புக்கு ஓடிக்கொண்டிருப்பார்கள், அல்லது களைப்பிலே தூங்கிக் கொண்டிருப்பார்கள், அல்லது படித்து கொண்டிருப்பார்கள். மார்க்
என்று ஒன்று, நம்முடைய படிப்பு என்பது ஒன்று. எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் எங்கே கோலம் போடப் போகிறார்கள்? அழகழகான கோலங்களுக்கான அந்த மரபு மறைந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. என்ன அழகான ஒரு கலை உணர்வு நமக்கு. வீட்டை பார்த்தாலே கோலம் போடவில்லை என்றால் என்ன பொருள்? அந்த வீட்டிலே ஏதோ விசேஷம், ஏதோ ஒரு இறப்பு நடந்திருக்கலாம், அல்லது அதாவது திதி இருக்கலாம், இப்படி ஏதோ ஒன்று இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. ஆகவே அந்த வீட்டின் நிலைமையே அந்த கோலம் பிரதிபலிக்கிறது. அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த வீட்டு வாசலிலே ஒரு செம்மண்ணிட்ட கோலம் இருக்கும், இல்லைன்னா கோலமே இல்லாமல் இருக்கும். இரண்டுமே அந்த வீட்டினுடைய மனநிலையை காட்டுகின்றன. இந்த கோலம் போடுகின்ற மரபை மறந்து விடுவோமோ? வெளிநாட்டுக்காரர்களும் ஆராய்ச்சி பண்ணுகின்ற அளவுக்கு நாம் போய் விடுவோமோ? அச்சமாகத்தான் இருக்கிறது.